ஏன் இவ்வாறான ஒரு இனவாத சிந்தனை வருகிறது? ஏன் அவ்வாறு இதை ஒரு இனவாதமாக பார்க்கிறார்கள்? அல்லது ஏன் ஒரு மற்றவருடைய மதத்தை, அவருடைய மத உடையை அல்லது மத சுதந்திரத்தை ஏன் மதிக்க தவறுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. சில வேளையில் எங்களையும் இனவாத கண்ணாடி போட்டு பார்க்கின்ற பேசுகின்ற சில ஊடகவியலாளர்களை, சில அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கிறோம். சில தினங்களாக இந்த பாராளுமன்றத்திலே டாக்டர் அர்ச்சுனா உட்பட முஸ்லிம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே முஸ்லிம் தாதியர்களுடைய உடை சம்பந்தமாக பல வகையான கருத்துக்கள் ஒவ்வொருவராக இங்கு சொன்னார்கள். அமைச்சருடைய பதிலையும் நான் பார்த்திருந்தேன். எனவே இவ்வாறான ஒரு விஷயம் எம்மை பொறுத்தவரையிலே எமக்கு பெரிய வேதனையை ஏற்படுத்தியது. இந்த நாட்டிலே எத்தனையோ வைத்தியசாலைகள் இருக்கிறது. எந்த வைத்தியசாலையிலும் இவ்வாறான ஒரு பிரச்சனை வராத பொழுது கல்முனை என்பது தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அந்யோன்யமாக அல்லது அருகருகே வாழ்ந்து வருகின்ற ஒரு பிரதேசம். அங்கே இருக்கின்ற அந்த 2 வைத்தியசாலைகள் அருகருகே இருந்தாலும் வைத்தியர்கள், எல்லா இனத்தை சார்ந்த வைத்தியர்கள், அதே போல் தாதியர்கள் அங்கே பணியாற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த 9 தாதியர்கள் அங்கு அனுப்பப்பட்ட பொழுது இந்த 9 ஊழியர்களையும் இவ்வாறு தடை செய்கிறார்கள் என்று செய்தி வந்த பொழுது அதனுடைய பொறுப்பாளரோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொன்னார், நான் சுகையினமுற்றிருக்கிறேன், என்னால் அதிலே கலந்து கொள்ள, அதாவது போக முடியவில்லை, இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு கட்டத்திலே சொன்னார், இந்த சர்க்குலரிலே ஒரு மாற்றத்தை செய்து அனுப்ப சொல்லி அரசாங்கத்திடம் சொல்லுங்கள் என்றும் என்னிடத்திலே சொன்னார். உடனடியாக அதன் பிறகு நான் சகோதரர் எங்களுடைய கல்முனையில் இருக்கின்ற ஜவாத் அவர்களுடைய இல்லத்திலே எமது பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் உட்பட இருந்து கொண்டு நான் அமைச்சர் நலிந்த திசாநாயக்காவுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன பொழுது அவர் என்னிடத்திலே கேட்டார், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று. 9 பேர் என்று சொன்ன பொழுது தான் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக நான் சொன்னேன் அவரிடத்திலே, இதுக்கு பெரிய நடவடிக்கை ஒன்றும் அல்ல. அதாவது இருக்கின்ற RDHSக்கு நீங்கள் ஒரு தொலைபேசியிலே சொல்லுங்கள், இவர்களை அவர்களுடைய மத சுதந்திரத்தோடு தன்னுடைய ஆடையை, அதாவது தலையை மூடிக்கொண்டு காலுக்கு ஒரு உடையையும் அணிந்து கொண்டு தாங்கள் அந்த தன்னுடைய பணியை செய்வதற்கு இந்த நாட்டிலே எல்லா வைத்தியசாலையிலும் அனுமதித்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது வவுனியா வடக்கு மட்டும் வேறொரு நாட்டில் உள்ளதல்ல, இலங்கையிலே, அதுவும் குறிப்பாக கல்முனையில் இருக்கின்ற கல்முனை வடக்கு வைத்தியசாலை என்பது கல்முனையில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை. எனவே அந்த வைத்தியசாலையில் மாத்திரம் ஒரு புதிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு, அதை விட ஒரு வேதனையான ஒரு விஷயம், அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் வெளியே வந்து 20 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம், இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் இவர்கள் இவ்வாறு உடுத்தி வர வேண்டும்? இது ஒரு புதிய ஒரு ஆடையல்ல, முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை அல்லது வேறொரு மாற்றத்தோடு வரவில்லை. அவர்கள் பிறந்த, அதாவது வயது வந்த காலத்திலிருந்து காலை மறைத்து வாழ்ந்தவர்கள், தலையிலே ஒரு துணியை போட்டுக்கொண்டு அல்லது மூடி மறைத்து கொண்டு வருவதனால் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் அங்கே ஏற்பட போவதில்லை. ஏன் இவ்வாறான ஒரு இனவாத சிந்தனை வருகிறது? ஏன் அவ்வாறு இதை ஒரு இனவாதமாக பார்க்கிறார்கள்? அல்லது ஏன் ஒரு மற்றவருடைய மதத்தை, அவருடைய மத உடையை அல்லது மத சுதந்திரத்தை ஏன் மதிக்க தவறுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. சில வேளையில் எங்களையும் இனவாத கண்ணாடி போட்டு பார்க்கின்ற பேசுகின்ற சில ஊடகவியலாளர்களை, சில அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் 1990ஆம் ஆண்டு 18 வயது இருக்கின்ற பொழுது நான் உட்பட 1 லட்சம் முஸ்லிம்கள், அதாவது ஆயுததாரிகளால் வெளியேற்றப்பட்டோம். ஆனால் நான் 2009ஆம் ஆண்டு அமைச்சராக மெனிக்ஃபார்முக்கு செல்லுகின்ற பொழுது யார் எங்களுடைய பெண்களுடைய காதுகளிலிருந்து தோட்டை பைபோஸாக பறித்து எடுத்துக்கொண்டு எங்களை போட்டில் ஏற்றி அனுப்பினார்களோ அவர்கள் நிராயுதபாணிகளாக அங்கு வந்து எங்களை கண்டு அச்சத்தோடு நின்றதை நான் கண்டேன். நாங்கள் பழி வாங்கவில்லை, அவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை, அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனால் நாங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டோம். அகதியாக வந்த நான் அமைச்சராக சென்று அந்த 3 லட்சம் மக்களை குடியமர்த்துகின்ற பணியை மிக நேர்மையாக நாங்கள் செய்து காட்டியவர்கள். இதை அவ்வாறு இருந்தாலும் எங்களை இன்னும் இனவாத கண்ணாடி போட்டு பார்க்கின்ற சில அரசியல்வாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் இருக்கிறார்கள். இன்று நான் பார்க்கிறேன், இந்த விஷயம் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதை நாங்கள் அமைச்சர் அவர்கள், அரசாங்கம் இதை சும்மா விட்டுவிட முடியாது. அரசாங்கம் எல்லா விஷயத்துக்கும் கடந்த காலங்களிலே நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள், கடந்த காலங்களிலே இருந்த அரசு தான் செய்தது என்பது இது ஒரு சர்க்குலர். 2019 குண்டு வெடித்த பொழுது ஹிஜாப் போட்டுக்கொண்டு, அதாவது தலையை மூடிக்கொண்டு செல்லலாம், முகத்தை மறைத்துக் கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்கிறார்கள். அது அந்த காலகட்டத்திலே அவ்வாறு தான் இருந்தது. ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய வீடுகளும் சுத்தி வளைக்கப்பட்டது. முஸ்லிம் அரசியல் தலைமைகளை, ஆன்மீக தலைமைகளை, வியாபாரிகளை, வைத்தியர்களை எல்லோரையும் பழிவாங்கிய ஒரு காலம்.
பழிவாங்கிய காலம். எனவே அவ்வாறு இருந்த பொழுது அந்த காலத்திலே அவ்வாறான தலையை மூடிக்கொண்டு வாரலாம் என்ற ஒரு சர்க்குலர் இருந்தது. ஆனால் அதன் பிறகு 2022 கோட்டாபே வந்து அதற்கு மாறான ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஒரு சர்க்குலரை மாற்றி விடுவது என்பது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. சில வேளைகளில் அமைச்சரவை பத்திரத்தை போடுவதற்கு 2 கிழமை அல்லது 3 கிழமை வரலாம். ஒரு மாதத்துக்குள்ளாவது இந்த சர்க்குலரை மாற்ற முடியும். தயவு செய்து இந்த சர்க்குலரை மாற்றுங்கள். அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் பெரிய நம்பிக்கை முஸ்லிம் தமிழ் சமூகம், குறிப்பாக சிறுபான்மை சமூகம் வைத்திருக்கிறது, இன்னும் நம்புகிறது இந்த அரசாங்கம். எனவே இந்த சர்க்குலரை மாற்றுவதற்கு 6 தமிழ் கட்சிகளும், அதாவது தமிழ் பேசுகிற கட்சிகளுடைய ஆலோசனை வேண்டும் என்று அமைச்சர் சொன்னதாக நாங்கள் கேட்கிறோம். இந்த 6 தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருப்பது ஏதோ ஒரு பெரிய, அதாவது இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக அல்ல. எங்களுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. தீர்க்க வேண்டிய ஓட்டமாவடியிலே பிரச்சனை இருக்கிறது, அங்கு இங்கு எல்லாம் பிரச்சனை இருக்கிறது. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு காணி பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் முதலில் நாங்கள் பேசிவிட்டு தான் அரசாங்கத்தோடு எதிர்க்கட்சியோடு பேச நாங்கள் எண்ணி இருக்கிறோம். 3 விஷயங்களுக்காக சேர்ந்திருக்கிறோம். இதில் வேறு, அதாவது பல என்னை பொறுத்தவரையில் இதே சுத்தியோடு நாங்கள் இதில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதாவது இன்று நான் பார்த்தேன், தமிழரசு கட்சியுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது வவுனியா அந்த கல்முனை வடக்கு அபிவிருத்தி குழுவோடு போய் அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். என்னத்துக்காக சந்தித்தார்கள் எனக்கு தெரியவில்லை. நான் அவர்களிடத்தில் கேட்கின்றேன், ஒரு மனிதாபிமானத்தோடு இதை பாருங்கள். ஒரு காலை பிறந்த, அதாவது வயது வந்த காலத்திலிருந்து மூடி வாழ்ந்த ஒரு பெண் காலை திறந்து கொண்டு காட்டிக்கொண்டு தான் வர வேண்டும் என்று தொழிலுக்கு அழைத்தால் நியாயமா என்று நான் கேட்கின்றேன். ஒரு மனிதாபிமானத்தோடு பாருங்கள். உங்களுடைய ஒரு பிள்ளை ஒழுங்காக முறையில் ஆடை அணிய விரும்பினால், அல்லது காலை மறைத்துக் கொண்டு ஆடை விரும்பினால், ஒரு தாயார் அந்த மத தாதி, அதாவது ஊடகத்தில் வந்து பேசுகின்ற தாதி இடத்திலே நான் கேட்கிறேன், உங்களுடைய ஒரு பிள்ளை தன்னுடைய காலை மறைத்துக் கொண்டு உடை தாருங்கள் என்று கேட்டால், இல்லை நீ காலை திறந்து கொண்டு தான் போக வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய பிள்ளையை வற்புறுத்தீர்களா? அதே போல உங்களுடைய பிள்ளைகளை போன்றவர்கள் தான் இந்த உத்தியோகத்தர்கள். மனிதாபிமானத்தோடு பாருங்கள். எனவே இந்த அரசாங்கம் தயவு செய்து, உங்களிடத்திலே நாங்கள் எந்த குறையை நாங்கள் பெருசாக சொல்வதில்லை. ஏன் நீங்கள் செய்யட்டும், நல்லது என்று நாங்கள் இருக்கிறோம். அமைச்சரவையிலே ஒரு இஸ்லாமியர் இல்லை, அதை நாங்கள் குறை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. அரசாங்க அதிபர் ஒருவர் இல்லை, முஸ்லிம் ஒருவர், செயலாளராக நபவி இருந்தார். அவரை கூட அவருடைய 60 வயது பொழுது முடிந்தவர் ஒரு முஸ்லீம் செயலாளர் கிடையாது. இப்போ தேசிய எல்லை நிர்ணய குழுவிலே ஒரு இஸ்லாமியரை போடுங்கள் என்று கேட்கிறோம். அதுக்கும் நீங்கள் சரியான பதில் இல்லை. தயவு செய்து, அவ்வாறு இந்த சமூகம் உங்களுக்கு வாக்களித்தார்கள், உங்களோடு 9 பேர் இருக்கிறார்கள், நாங்கள் தான் பெரிய முஸ்லீம் கட்சி என்று சொல்லுகின்ற நீங்கள் தயவு செய்து முஸ்லிம்களுடைய சாதாரண விஷயங்களிலே நேர்மையாக இதய சுத்தியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.